Yes, my dear friends, welcome to you all. Jnani Bhava, this June session. என் பேர் சுவர்ணா. நான் 2004 இந்த ஞானத்துக்கு வந்தேன். ஞானத்துக்கு வந்ததுக்கு பல காரணங்கள். வந்த பிறகு எல்லாமே நல்லா இருக்குது. ஒன்லி வித் ஞானம் நம்மளால் இந்த பூமியில் சுகமாக சந்தோஷமாக ஆனந்தமாக ஒரு புரிதலோடு எந்த விதமான பயமும் இல்லாமல் வாழ முடியும். இங்கே வந்த பிறகு தான் எல்லாமே நமக்கு புரியுது. இந்த வாழ்க்கையை நாமே தான் தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறோம். அந்த தேடுதலுக்கும் தேர்ந்தெடுப்பதற்கும் பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் கர்மா. கர்மானா நம்ம என்ன நினைக்கிறோம்? கர்மான்னா என்ன? அதை பற்றி நாம் ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, கர்மா என்றால் பணி, செயல் என்று அர்த்தம். இது ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை. நம்ம எது எடுத்தாலும் இது ஒரு நெகட்டிவாக தான் நம்ம ஃபீல் ஆகுறோம். எது நடக்குதுன்னா, என்னுடைய கர்மாப்பா, என் கர்மா எப்படி இருக்குது அது அப்படி நடக்கும், இந்த கர்மாவை நாம் போக்கிக்கணும், தீர்க்கணும், எல்லாமே கெட்டது தான் நடக்குதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். உண்மையிலே கர்மா என்பது ஒரு யூனிவர்சல் லா. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் சிறு வயதிலிருந்தே இந்த கர்மாவை பற்றி நாம் தெரிந்து கொண்டால் நம்ம வாழ்க்கை இன்னும் வேறு விதமாக இருக்கும். கர்மா என்றால் என்ன? நாம் எதை விதைக்கிறோமோ அந்த பலனை நாம் பெறுகிறோம். கர்மா என்பது காஸ் அண்ட் எஃபெக்ட். நாம் எதை செய்தோமோ அதனுடைய பலன், அதனுடைய தாக்கம், அதை இப்போ நமக்கு வருகிறது. கர்மா என்பது பூமராங். பூமராங்கன்னா அது ஒரு கருவி. அது இப்படி யூ ஷேப்பில் இருக்கும். அது நம்ம இப்படி போட்டோம்னா எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் மறுபடியும் ரிட்டனில் திரும்பி நம்ம கைக்கே வரும். அதாவது நாம் செஞ்சதை இப்பொழுது நம்ம வாழ்க்கையில் அனைத்தும் நடக்கிறது. ஓகேவா? கர்மா என்றால் பணி. நாம் செய்ததை நமக்கு திருப்பி இங்கே நடக்கிறது. நியூட்டன் தேர்ட் லா என்ன சொல்லுது? எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஆப்போசிட் ரியாக்ஷன். இப்போது நம்ம ஒரு செவுரு இருக்குது, அது நம்ம அடிக்கிறோம், நம்ம கைக்கு வலிக்குதா இல்லையா? கை வலிக்குதா இல்லையா? ஏன் வலிக்குது? அது திருப்பி நம்மளை ஒன்றும் அடிக்கலையே. அப்போ ஏன் வலிக்குதுன்னா, அது நம்ம எவ்வளோ பலமாக நாம் அடித்தோமோ அதனுடைய எதிர்த்தரப்பிலிருந்து அதே பலமாக அந்த தாக்கம் என்பது இந்த கைக்கு வருது. அதனால நம்ம கை கூட வலிக்கிறது. ரிச்சர்ட் பாக் என்ன சொல்வாருன்னா, நமக்கு எந்த அளவுக்கு கஷ்டங்கள், நஷ்டங்கள், துக்கங்கள், வியாதிகள், பயங்கள், என்ன வாழ்க்கை இந்த மாதிரி இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அஞ்ஞானம் இருக்கிறது என்று அர்த்தம். சரி, இது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். ஆமாம், இந்த கர்மா எப்போதிலிருந்து நமக்கு ஆரம்பமாகிறது? நாம் இந்த பூமிக்கு பிறவி எடுத்து வரும்போது யாருமே இந்த மனித பிறவிக்கு முதல் தரப்பில் வருவது கிடையாது. இதுக்கு ஒரு நியதி இருக்குது. அதாவது இந்த பூமியிலே நாம் முதலில் வரும்போது ஒரு கனிம உலகம், கல்லாக, மண்ணாக, ஒரு மலையாக, பூமிக்கு அடியில் இருக்கும் உலோகங்களாக, அதாவது ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி பல பிறவிகள் எடுத்து அந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து அனுபவங்களையும் நாம் பெற்ற பிறகு நாம் தாவர உலகத்துக்கு வருகிறோம். இந்த தாவர உலகத்துக்கு நாம் வரும்போது அங்கே செடிகளாக, கொடிகளாக, காய்கள், பழங்கள், மரங்கள், அதுக்கப்புறம் மாமரங்கள். நம்ம காட்டில் பார்த்தோம்னா பெரிய பெரிய மரங்கள், 4 பேர் சுற்றி நின்னாலும் அதனை நம்ம பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு பெரிய பெரிய மரங்கள். அந்த தாவர உலகத்தில் இருக்கும் அனைத்து அனுபவங்களையும் நாம் பெற்ற பின் நாம் விலங்கு உலகத்துக்கு வருகிறோம். விலங்கு உலகத்துக்கு வரும்போது அங்கே 2 பிறவிகள் இருக்குது. ஒன்று கொடூர மிருகங்கள், இன்னொன்று சாது மிருகங்கள். கொடூர மிருகங்களாக நாம் பிறவிகள் எடுத்து அங்கே அனைத்து அனுபவமும் பெற்ற பிறகு நாம் சாது மிருகங்களாக வருகிறோம். அதாவது நாய், பூனை, ஆடு, மாடு, இந்த மாதிரி நாய் அந்த மாதிரி.
அதுக்கப்புறமா தான் நாம் இந்த மனித பிறவிக்கு வருகிறோம். எடுத்த உடனே யாரும் மனித பிறவிக்கு வரமாட்டாங்க. இந்த 3 சாம்ராஜ்யங்கள், இந்த 3 உலகங்களை தாண்டி இங்கே இருக்கிற அனைத்து அனுபவங்களையும் நாம் பெற்ற பிறகு நாம் இங்கே மனித உலகத்துக்கு, மனித சாம்ராஜ்யத்துக்கு வருகிறோம். எப்போ நாம் மனித சாம்ராஜ்யத்துக்கு வந்தோமோ அப்போதிலிருந்து இந்த கர்மா என்ற ஒரு அக்கௌண்ட் ஆரம்பமாகுது. ஏன்பா அதுக்கு முன்னாடி எல்லாம் ஏன் இல்லை கர்மான்னா, விலங்கு சாம்ராஜ்யத்தில் நாம் இருக்கும்போது ஒரு 15 குரங்கு, அதுக்கு ஒரு ஆன்மா தான். அதாவது ஒரு ஆன்மா 15 உடல். ஒரு 10 யானைக்கு சேர்த்து ஒரு ஆன்மா தான் இருக்கும். ஒரு 6-7 சிங்கம் இருக்கும், அதுக்கு சேர்ந்து ஒரு ஆன்மா இருக்கும். ஸோ அங்கே ஒரு ஆன்மா பல உடல்கள் இருக்கிறதன் காரணமாக அங்கே கர்மா என்பது கிடையாது. எப்பொழுது நாம் மனித பிறவிக்கு வந்தோமோ இங்கே தான் நமக்கு ஓர் ஆன்மா ஓர் உடல், இது ஏகாத்மான்னு சொல்வோம். எப்பொழுது நமக்கு ஒரு ஆன்மா ஒரு உடல் என்பது ஆரம்பமாகிறது அப்பொழுதே மனம் என்பது வருகிறது. மனம் என்பது எப்போ வருகிறதோ அப்போ தான் இந்த கர்மா என்ற இந்த அக்கௌண்ட்டும் நமக்கு ஆரம்பமாகிறது. இங்கே நாம் ஹம்சாத்மா, அதாவது துளி ஆத்மாவாக நம்ம இங்கே வருவது ஒரு பூர்ணாத்மாவாக வளர்ச்சி அடைவதற்கு. ஸோ ஏகாத்மாவாக நாம் எப்பொழுது இந்த மனித பிறவிக்கு வந்தோமோ அப்போதிலிருந்து இந்த கர்மா என்ற இந்த அக்கௌண்ட் ஆரம்பமாகிறது. மனம், இப்போ நம்ம யோசித்தோமா, இப்போ ஒரு 100கணக்கான மாடுகள் இருக்குது, அதுக்கு ஒரே விதமான தீவனம் தான் நம்ம வைக்கிறோம். ஒரு புல்லாகட்டும், ஒரு மாட்டு தீவனம்னு இருக்குது தனியாக. மாடு எப்போது சொல்லுதா இது நான் திங்க மாட்டேன், இது எனக்கு போர் அடிக்குது, இது எனக்கு வேண்டாம்னு சொல்லுதா? ஏன்? அங்கே அதுக்கு மனம் என்பது இல்லை. ஆனால் நாம் சொல்கிறோம் இல்லை, டெய்லி ஒரே டிஃபன் வச்சு நம்ம சாப்பிட்றோமா? நமக்கு ஏன் பலவிதமான வகைகள் தேவைப்படுது? பிஸ்ஸா வேணும், பர்கர் வேணும், சாண்ட்விச் வேணும், இட்லி வடை சாம்பார் வேணும், தோசை வேணும், மசால் தோசை வேணும், ரவா தோசை வேணும், இதில் நிறைய வெரைட்டிஸ். காரணம் என்ன? மனம் என்பது இருக்கிறதின் காரணமாகத்தான் இங்கே விருப்பு வெறுப்பு என்பது இருக்குது, கஷ்டம் நஷ்டம் என்பது இருக்குது. ஒரு போக்கில் இது இருக்காது. ஸோ எப்பொழுது உடல் வந்ததோ மனம் வந்ததோ, எப்பொழுது நாம் ஏகாத்மாவாக இங்கே நாம் பிறவி எடுக்க ஆரம்பித்தோமோ இந்த மனித உலகத்தில், அப்போதிலிருந்து இந்த கர்மா என்ற இந்த அக்கௌண்ட் என்பது ஆரம்பிக்கப்படுது. ஆமாம், கர்மா எந்தெந்த வகையில் எப்படி எப்படி எல்லாம் இது உருவாகுது? இது 4 விதம். 1 உடல் ரீதியாக, 2வது வார்த்தைகள் மூலமாக, 3 யோசனைகள் மூலமாக, 4 உணர்ச்சிகளின் மூலமாக. ஃபிசிக்கல், வெர்பல், மென்டல் அண்ட் எமோஷனல், 4 விதத்திலேயும் நம் கர்மா என்பது உருவாகுது. இந்த கர்மா என்பது இல்லைன்னா நம்மளால் வாழ்க்கையில் முன்னுக்கு போக முடியாது. ஒவ்வொரு பிரிவுக்கும் நம்முடைய ஞானம் என்பது பெருக்கிக் கொண்டே வரும். இப்போ ஃபிசிக்கலானா ஒருத்தரை நம்ம அடிக்கிறோம், காயப்படுத்துகிறோம், கொல்லுறோம், இல்லைன்னா ஒருத்தனுக்கு கையோ காலோ எடுத்துடுறோம். அப்போ அதனுடைய விளைவு அது நம்ம அனுபவிச்சுத்தானே ஆகணும். இப்போது நாம் இங்கிருந்து மேலுலகத்துக்கு போன பின் நம்முடைய அந்த பிறவியில் இருக்கிற அந்த வாழ்க்கை முழுக்க நமக்கு அங்கே காட்டுவாங்க. அது காட்டுறப்ப அந்த உணர்வுகள் என்பது எதிர்த்தரப்பிலிருந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தனுக்கு நான் கை வெட்டிட்டேன்னா, கை வெட்டுறப்ப அவனுடைய உணர்ச்சிகள் எப்படி இருக்குது, அவன் பயம் எப்படி இருக்குது, 2வது அந்த ஒத்த கையால் அவன் எப்படி அந்த வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தான், அதில் இருக்கிற கஷ்டங்கள் அனைத்துமே காட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்த பிறகு, ஓ இந்த மாதிரி நடக்குதா, ஒரு ஆவேசத்தில் நான் தெரியாமல் செஞ்சிட்டேன், இனிமே நான் எந்த காரணத்துக்காகவும் யாரையும் இந்த மாதிரி எந்த உறுப்புக்கும் நான் சேதாரம் செய்ய மாட்டேன்னு அந்த ஆன்மா தெரிஞ்சுக்குது. ஓகே, அங்கே ஒரு பாடம் வந்தது. பட் அட் தி சேம் டைம் அவனை கையை வெட்டிட்டாமில்ல, அது ஒரு பாவக்கர்மாவாக அங்கே வருது.
அப்போ அதை நாம் அனுபவித்து தானே ஆகணும். ஒரு கை இல்லைன்னு எப்படி என்பது நம்ம அனுபவித்து தான் ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த வாழ்க்கை என்பது இருக்கும். நம்ம ஒருத்தரை பார்த்த உடனே நம்ம கேட்குறோம் இல்லை, சொல்கிறோம் இல்லை, எந்த பாவம் செஞ்சானோ இந்த மாதிரி ஒரு பிறவி, ஒரு கை இல்லாமல், ஒரு கால் இல்லாமல், ஒரு கண் இல்லாமல், ஒரு மூளை வளர்ச்சி இல்லாமல் நம்ம பல நபர்களை பார்க்கும்போது எந்த கர்மாவினால் அவன் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்வு, ஒரு பிறவி வந்ததோன்னு நம்ம சொல்லிக்கிறது வழக்கம் தானே. அதே தான் நாம் செஞ்சதுக்கு நாம் அடைகின்ற பலன். ஒரு பக்கம் இந்த ஞானம் என்பது வருகிறது, இன்னொரு பக்கம் அதுக்கு உண்டான சில செயல்களும் நடக்கும். கர்மா என்பது நமக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. இது பனிஷ்மெண்ட்டே கிடையாது. நாம் செஞ்சதுக்கு நமக்கு அது ஒரு பரிகாரமாக அதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு இருக்குமே தவிர சும்மா காமிச்சா அங்கே அந்த சமயத்தில் ஒரு உணர்வு என்பது உருவாகுகிறது. இனிமேல் நான் இந்த தவறை, இந்த செயலை செய்ய மாட்டேன் என்று நாம் அங்கே உறுதி எடுத்துக்கிறோம். அட் தி சேம் டைம் அந்த விளைவுகளும் நாம் இங்கே வாழ்ந்தால் மட்டுமே அந்த கணக்கு என்பது நமக்கு தீரும். இப்போது வார்த்தைகள் மூலம் நம்ம ஒருத்தருக்கு நல்லதும் செய்யலாம், கெட்டதும் செய்யலாம். ஒரு வார்த்தை அவனுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கலாம். அதே இன்னொருத்தனுக்கு அந்த வேறொரு வார்த்தை மூலமாக அவன் ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு போயிடலாம். இப்போ ஒரு டீச்சர் இருக்கிறாங்க, அவங்க சொல்கிற சொல்லின் மூலமாக ஒருத்தருக்கு அந்த உணர்வு என்பது ஏற்பட்டால் அவங்க நல்லா படித்து ஒரு ஃபஸ்ட் ரேங்க், ஒரு ஸ்டேட் ரேங்க் கூட வாங்கலாம். காரணம் என்ன? ஒரு டீச்சருடைய அந்த ஊக்குவித்தல் என்பது அந்த வார்த்தைகள் மூலமாகத்தான் வருகிறது. நீ நல்லா படிப்பே, உன்னால் செய்ய முடியும், அந்த தன்னம்பிக்கையை ஊட்டுறது. இப்போ வார்த்தைகளால் நாம் ஏன் இங்கே பத்ரி சார் நோ ஜட்ஜ்மெண்ட், நோ கம்ப்ளைண்ட் ஏன் சொல்கிறாரு? காரணம் என்ன? அதுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த கர்ம சித்தாந்தம் தான். ஒரு கர்மாவினால் இந்த வார்த்தைகள் மூலமாக நமக்கு கர்மா என்பது எப்படி உருவாகுகிறது? நோ காசிப்ஸ், நோ கம்ப்ளைண்ட், நோ ஜட்ஜ்மெண்ட். காரணம் கர்மா தான். ஒரு சின்ன கதை மூலமாக இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ராஜா இருந்தார் ஒரு நாட்டில். அவர் ஒரு வாட்டி சொன்னார், ஒரு நாள், இந்த ராஜ்யத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த அரசாங்கமே உங்களுக்கு சாப்பாடு போடும், 3 வேளையும் நீங்கள் சாப்பிட்லாம், வீட்டில் சமைக்க தேவையில்லை. ஸோ நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ராஜா கூட அந்த விருந்து எல்லாமே, ஒரு ராஜா கொடுக்கும்போது அது விருந்தாகத்தானே இருக்கும். எல்லாமே ரசித்து ருசித்து எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஆனந்தமாக இருந்தாங்க. ஒரு நாள் பாயசம் செஞ்சாங்க. அந்த பாயசம் தட்டில் அந்த கப்பில் வச்சு கொண்டு வரும்போது ஒரு கழுகு ஒரு பாம்பை கொத்திக்கிட்டு போகுது. அதன் வாயிலிருந்து ஒரு விஷத்துளி அந்த பாயசத்தில் விழுது. அது யாருக்கு பரிமாறினாங்களோ அவங்க சாப்பிட்டு இறந்து போகிறாங்க. எல்லாருமே பயந்துட்டாங்க. சரி, அவர் இறந்து போனார். சித்திரகுப்தன் யமதர்மராஜாவை கேட்குறாரு, இவனுடைய இந்த பாவ கணக்கை யார் கணக்கில் எழுதுறது? ராஜா கணக்குலையா, இல்லை சமையல்காரன் கணக்குலையா, இது பரிமாறனுடைய கணக்குலையா, இதை சாப்பிட்டவன் கணக்குலையா, இல்லை அந்த கழுகுனுடைய கணக்குலையா, இந்த பாம்புனுடைய கணக்குலையா, யார் கணக்கில் இது எழுதணும் இந்த செயலை? யமதர்மராஜா சொல்கிறார், கொஞ்சம் பொறு, நான் சொல்கிறேன்னு. எப்போவுமே ஒரு ஊருன்னா அரச மரம் இருக்கும். அரச மரம் சுற்றி திண்ணை கட்டியிருக்கும். அங்கே எப்போவுமே உக்காந்து வெட்டி பேச்சு பேசுகிறவங்க எப்போவுமே இருப்பாங்க. ஒரு நாள் அங்கே சில பேர் வராங்க. மதிய உணவு சமயம் ஆயிடுச்சு, இங்கே அன்னதானம் நடக்குதாமே, இங்கே சாப்பிட்ணும்னு சொல்லி வந்தோம், எப்படி போகணும்னு. ஏயா உங்களுக்கு உயிர் மேலே ஆசையே இல்லையா? 2 பேர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க, உனக்கு உயிர் மேலே ஆசை இல்லையா? நாங்கன்னா அது ராஜாவனுடைய கட்டளை, எங்களுடைய தலையெழுத்து, நாங்கள் தினம் பயந்துக்கிட்டே நாங்கள் சாப்பிட்றோம். நீ உனக்கே தலையெழுத்து, நீ இந்த ஊர்க்காரன் இல்லை, இந்த ராஜ்யத்துக்கு சேர்ந்த ஆளும் இல்லை, நீ எல்லாம் இங்கே சாப்பிட வேண்டாம், இங்கே சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உயிர் போயிடும், உங்கள் உயிருக்கு உத்தரவாதமே இல்லை. உங்களுக்கு என்ன, கொஞ்சம் நீங்கள் ஒரு 10 மைல் தாண்டி போனால் அது வேறு ராஜ்யம், வேறு இடத்துக்கு வரும், அங்கே நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க, நீங்கள் நல்லா இருக்கலாம், இங்கே சாப்பிடவே வேண்டாம்னு அவங்கள பயம் முறுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ யமதர்மராஜா சொல்கிறார், அந்த பாவ கணக்கை இவங்களுடைய கணக்கில் போடு.
ஏன்? ராஜா செஞ்சது நல்ல காரியம். அனைவருமே நன்றாக ஒரு உணவை ஒவ்வொரு வேளையும் சாப்பிட வேண்டும் சொல்லி அவர் சொன்னது அது நல்ல விஷயம். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சமையல்காரனும் சமைச்சான். எப்போ இந்த செயல் நடந்ததோ அதுக்கப்புறம் எப்போ அது நடந்ததோ அதுக்கப்புறமா அந்த மாதிரி நடக்காமல் எல்லா ப்ரிகாஷன்ஸும் எடுத்துக்கிட்டாங்க. பந்தல் போட்டாங்க, எல்லாத்தையும் மூடி வச்சாங்க, பரிமாறும் போது எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. அங்கே மறுபடியும் அந்த தவறு நடக்காமல் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. கழுகு பாம்பைய வேட்டையாடி கொத்துக்கிட்டு போகிறது அதனுடைய செயல், அதனுடைய இயற்கை. பாம்பு விஷம் கக்கிறது அது அதனுடைய தன்மை. இங்கே யாருமே தவறு கிடையாது. அது ஒரு விதியின் செயலால் நடந்தது. ஆனால் இந்த எல்லா செயலுக்கும் இந்த 2 பேருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை. உக்காந்து வெட்டி பேச்சு பேசி இன்னொருத்தர் சாப்பிட்றதுக்கு வந்தால் சாப்பிட விடாமல் அவங்கள துரத்தி அடைச்சது அது பாவம். அந்த செயலுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத போது இந்த மாதிரி வாய் வார்த்தைகள் மூலம் நாம் கர்மாவை சேர்த்து கொள்கிறோம். இன்னொருத்தரை பற்றி நாம் அவதூறு பேசுவது, தவறாக கூறுவது, நமக்கு உள்ளுக்குள்ளே எத்தனையோ இருக்கும். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நாம் எப்போவுமே நல்லதாக நன்மை நடக்கணும்னு சொல்லி அதன்படியே நாம் இருக்கணுமே தவிர அதனால தான் காசிப் வேண்டாம் சொல்கிறது. ஒரு மேடம் கேட்டாங்க, ஒரு ஆஃபீஸ், அதில் ஒருத்தருக்கு ஒரு பதவி உயர்வு வந்தது. எல்லாருமே அவருக்கு போய் கங்க்ராலேஷன் சொல்லி விஷ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த அம்மா எனக்கு விஷ் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அது அவனுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியும். 2வது அந்த பதவி உயர்வுக்கு அவனு ஒரு தகுதியான ஆளே கிடையாது. 2வது அவர் நிறைய மேலே உள்ளவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு வேண்டியது எல்லாமே செஞ்சு அவங்களுக்கு ஒரு காக்கா பிடிச்சி அப்படி தான் அவனுக்கு வந்ததே தவிர முறைப்படி வந்ததில்லை. அவனுக்கு நான் எப்படி விஷ் பண்ணணும்? விஷ் பண்ணாமல் இருந்தால் அது ஆஃபீஸ் நாகரிகம் கிடையாது. விஷ் பண்ணணும்னா எங்கள் மனம் ஒத்துக்கலை. இது பண்ணணுமா வேண்டாமா? கண்டிப்பாக பண்ணணும். அவருக்கு பதவி உயர்வு வந்தது. அது எப்படி வந்தது என்பது அது வேறு பேச்சு. பதவி உயர்வு வந்தால் ஆஸ் எ கொலீக் நீங்கள் அந்த ஆஃபீஸில் அவருக்கு ஒரு பாராட்டை தெரிவிக்க வேண்டும், விஷ் பண்ண வேண்டும். அப்புறம் அது எப்படி வந்ததுன்றது அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டது. மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் இல்லை, அந்த ஆஃபீஸும் உங்களது கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு நீங்கள் பதவி உயர்வு கொடுத்தா அந்த வியாபாரமும் அந்த ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னுன்றது அந்த ஆஃபீஸினுடைய ஓனருக்கு தானே சம்மந்தப்பட்டது. உங்களுக்கு எதுக்குமா? உங்களுக்கு தேவையே இல்லை. ஆஸ் எ கொலீக் நீங்கள் விஷ் பண்ணணும், அவ்வளவுதான். இது இவ்வளவும் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவனுக்கு எப்படி வேண்டுமானாலும் வந்திருக்கலாம், அது நமக்கு சம்மந்தப்பட்ட விஷயமே கிடையாது. ஆனால் ஆஃபீஸில் ஆஸ் எ கொலீக் நாம் அவனுக்கு விஷ் பண்ணியே ஆகணும். அங்கே பேசினது தவறு, இங்கே பேசாமல் இருப்பதும் தவறு. நாம் எங்கே எப்பொழுது என்ன செய்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் இந்த கர்மா என்பது இருக்கும். அதாவது கர்மா என்பது எப்படின்னா அதுக்கு பின்னே இருக்கிற அந்த நோக்கத்தை பொறுத்து தான் இருக்கும். இப்போ ஒருத்தர் நிறைய அன்னதானம் செய்கிறாங்க, கோயிலுக்கெல்லாம் நிறைய நன்கொடையெல்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதன் மூலமாக எனக்கு பேர் வருமா, எனக்கு புகழ் வருமா, எல்லோரும் என்னை பாராட்டுவாங்களா, நான் எல்லோருக்கும் ஒரு நோன் பர்சனை தெரிஞ்ச ஒரு ஃபேமஸ் பர்சனாக நான் மாறிடுவேனா அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணால் அது கர்மாவின் கீழே தான் வரும். ஏன்னா நம்முடைய நோக்கம் என்பது அது சரியாக இல்லை. இப்போ நோக்கம் என்ன? இப்போது ஒரு திருடன் கையில் கத்தி இருக்குது, ஒரு டாக்டர் கையிலையும் கத்தி இருக்குது. அவனும் கீறுறான், இவங்களும் கீறுறாங்க. 2 பேருக்கும் ஒரே கர்மாவா? இல்லை. இந்த டாக்டர் என்பது கையில் கத்தி வச்சுக்கிட்டு அவன் உடலை சேதப்படுத்துறது, அவனுக்கு ஆப்ரேஷன் செஞ்சு அவனை உயிரை பிழைக்க வைக்கிறதுக்கு, அவனுடைய வியாதியை நீக்குவதற்கு. ஆனால் இங்கே திருடன் கையில் கத்தி அவனை சேதாரப்படுத்துவதற்கு, அவனை கொல்வதற்கு, அவனுக்கு ஒரு தீங்கை விளைவிக்கிறதற்கு.
இப்போது ஒரு கால் சுகர் வந்து சரியாக இல்லை, டாக்டர் வந்து காலை எடுத்துட்டார், வெட்டிட்டார், அது கர்மாவா? இல்லை. அந்த கால் எடுக்கலைன்னா அவர் உயிருக்கு அது உபதிரவமாக ஆகும். அவர் உயிர் பிழைக்க முடியாது. ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷன், அதனால் கால் எடுத்துட்டாங்க. ஒருத்தன் கோவத்தில் ஒரு கால் எடுத்துட்டான், வெட்டிட்டான். ரெண்டும் ஒன்றா? இந்த டாக்டரும் வெட்டியிருக்கிறாரு, அந்த கோவக்காரனும் வெட்டியிருக்கிறான். ரெண்டுமே ஒன்று கிடையாது. பின்னாடி இருக்கிற நோக்கம் என்ன? அவனுக்கு ஒரு நல்லது பண்ணுறதுக்காக இந்த டாக்டருடைய செயலும் கோபத்தில் ஒருத்தனுடைய காலை வெட்டினது ரெண்டும் ஒன்று கிடையாது. நம் செயலுக்கு பின்னாடி இருக்கிற நம் நோக்கம் என்பது அது முதலில் கணக்கிடப்படும். அதற்காகத்தான் எந்த நோக்கமும் இல்லாமல் நமக்கு என்ன முடியுது அது அனைத்தையுமே நாம் செய்ய வேண்டும். ஒன்றுமே இல்லைங்க, ஒரு போர்டு வச்சாங்க, இது அருள்மிகு முருகன் தேவஸ்தானம்னு, கீழே இருக்குல்ல உபயம்னு. ஏன் ஒரு கோயிலுக்கு நீங்கள் வச்சா அது கீழே அந்த உபயம் சொல்லி உங்களுடைய பேர் இருக்கணுமா? ஒரு ஃபேன் கொடுத்தா கூட 3 ரெக்கையிலையும் பேர் இருக்க, ரெக்கை தான் ஃபேன் சுற்றினா அந்த ரெக்கையில் இருக்கிறது எதுவுமே நமக்கு தெரியாது. அப்புறம் அதுக்கு பேர் எதுக்கு? இது நாம் கொடுத்தோம், எல்லாருக்கும் தெரியணும். நம்ம பெரியவர்கள் சொல்லுவாங்க, இந்த கையில் கொடுத்தது இந்த கைக்கு தெரியக்கூடாது. ஆனால் நம்ம செய்கிறோமா? பேர் வேணும், புகழ் வேணும், அதிலேருந்து நமக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் வேணும். இதன் மூலமாக நம்ம வந்து வேறு எதையோ நம்ம தேடுறோம். ஸோ அந்த நோக்கத்தோடு கொடுக்கும்போது அது நீங்கள் அன்னதானமே செஞ்சுருந்தாலும், ஒரு ஆஸ்பத்திரியே கட்டியிருந்தாலும், வேறு எதுக்காவது நீங்கள் கொடுத்திருந்தாலும் நோக்கம் சரியாக இல்லை என்றால் அதுவும் உங்கள் கர்மாவின் கணக்கில் சேரும். ஸோ அப்புறம் மென்டல், மனசில் எப்படி, மனதால் எப்படி நம்ம கர்மாவை உருவாக்குகிறோம். இப்போ மனம் இருக்குது, மனசில் திட்டிக்கிறோம், அவனுக்கு நல்லதே நடக்கக்கூடாது, அவன் எப்படி நல்லா இருப்பான் நானும் பார்த்துடுறேன், என்னென்னலாம் செஞ்சான், அவன் எப்படியெல்லாம் திட்டினான், அவனுக்கே நடக்கணும். இப்போ நீங்கள் சூனியம்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சூனியம்னா என்ன? யாருக்கு சூனியம் செய்யணுமோ அவங்களுடைய கால் மண், முடி, அவங்களுடைய துணியெல்லாம் வச்சு அவன் எங்கேயோ ஒரு மந்திரங்கள் சொல்லி பூஜை செஞ்சு அவங்களுக்கு இந்த கெடுதல் உண்டாக்கணும்னு சொல்லி செய்கிறான். இப்போ மனசார நாம் என்ன செய்கிறோம்? அதே தான் செய்கிறோம். இப்போ அவனுக்கு எந்த கர்மா உருவாகும், நமக்கு எந்த கர்மா உருவாகும்? அவனை விட நமக்கு தான் கர்மா ஜாஸ்தி. அந்த சூனியம் செய்கிறவன் யாரோ சொன்னாங்க, அவனுக்கு தனிப்பட்ட விரோதம் எதுவும் கிடையாது. சூன்யம் செய்யவனுக்கு யாரோ காசு கொடுத்தாங்க, செய்ய சொன்னாங்க, செஞ்சாங்க. அதுக்கு உண்டான கர்மாவை விட நாம் தெரிஞ்சு நம் மனதினால் அவங்களுக்கு எப்போவுமே கெட்டதே நடக்கணும், அவங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடாது, அவங்க எப்படி நல்லா இருப்பாங்க நானும் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லி நாம் அதே நினச்சிக்கிட்டு இருந்தால் எப்படிங்க? கர்மா கண்டிப்பாக வந்து சேரும். நம்ம ஒரு நல்லது நினச்சா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு எங்கேயோ அமெரிக்காவில் இருக்கிறா, நாம் வந்து இங்கே இருக்கிறோம் தமிழ்நாட்டில். இங்கிருந்து நாம் அமெரிக்காவில் இருக்கோம், அந்த பொண்ணை பற்றி நாம் நினச்சிக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு நல்லது நடக்குமா? நடக்கும். இந்த பிரபஞ்சத்தில் அவங்க எந்த மூலையில் இருந்தாலும், நீங்கள் எங்கே இருந்தாலும், உங்களுடைய நல் உணர்வாகட்டும் கெட்ட எண்ணங்களாகட்டும் அனைத்தும் அது அவர்களுக்கு போய் சேரும். இது அனைத்தும் குணங்கள். குணங்கள் மாறினால் எண்ணங்கள் மாறும், எண்ணங்கள் மாறினால் செயல்கள் மாறும், செயல்கள் மாறினால் நமக்கு நல்ல கர்மா என்பது உருவாகும். இப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் பல நிகழ்வுகளுக்கும் அனைத்தும் காரணம் கர்மாவே. நாம் எந்தெந்த கர்மாவை செய்திருக்கிறோமோ அதனுடைய பலத்தின் மூலமாகத்தான் இந்த பிறவியில் அனைத்தும் நமக்கு இங்கே நடக்கிறது. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தும் 99% அனைத்துக்கும் காரணம் கர்மா தான். எங்க எப்போவோ செஞ்சதுக்கு ஏங்க இப்போ அனுபவிக்கணும்? அதெல்லாம் அப்பப்போ அங்கங்கே அப்படியே தீர்த்துக்கலாம். இல்லைன்னா இந்த மனித பிறவிக்கு வந்த புதுசில் ஆன்மா வந்து அதை வந்து நாம் குழந்தை ஆன்மான்னு சொல்லுவோம், பேபி சோல், இன்ஃபேண்ட் சோல்னு சொல்லுவோம்.
விலங்கு உலகத்திலிருந்து இந்த மனித உலகத்துக்கு வரும்போது இந்த மனித உலகத்தின் நியாயம், தர்மம், நியதி இங்கே எப்படி இருக்கணும், என்ன ஏதுன்னு அந்த ஆன்மாவுக்கு எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாத போது அது செய்த அந்த பாவங்கள், இன்னும் சொல்லப்போன குழந்தை ஆன்மாவுக்கு இருக்கும் போது செய்கிற பாவங்கள் தான் அதிகம். இப்போ உங்களுக்கு நான் 1 கோடி கொடுக்குறேன், அவங்கள போட்டுடுங்க. போட்டுடுறீங்களா? போட மாட்டீங்களா? 1 கோடிங்க, 100 லட்சம் பணம் அனைவருக்கும் தேவை. சும்மா ஒன்றும் வராது 1 கோடி. சும்மா ஒரு போடு போட்டால் போதும். அதுக்கு உண்டான, அதாவது உங்களுக்கு கத்தி வேணுமா, இல்லை கோடாலி வேணுமா, இல்லை துப்பாக்கி வேணும், அது கூட நானே சப்ளை பண்ணுறேன். போடுவீங்களா? போட்டுடுறீங்களா? யோசிக்கிறீங்க, என்ன போடுறீங்களா? போட மாட்டீங்க. 1 கோடி கொடுத்தாலும் அவர் இன்னொருத்தரை கொல்வதற்கு அவர் முன் வரவில்லை. ஆனால் 10,000த்துக்கு கொலை பண்ணுறவங்க கூட இருக்கிறான் உலகத்தில். ஏன்? இங்கே 100 லட்சம், ஆனால் அவர் செய்ய மாட்டேன்னு சொல்கிறார். ஆனால் 10,000த்துக்கு செய்கிறவங்க இருக்கிறாங்க. ஏன்? காரணம் என்ன? அவனுக்கு தெரியாது, அது பாவச்செயல்னு தெரியாது. ஏன்னா அவருடைய குணம் எத்தனை பிறவிகள் எடுத்து அந்த அனுபவ ஞானத்தோடு அவர் இருக்கிறப்ப அந்த ஞானத்தோடு இது தீய செயல், அந்த கர்மாவை எக்காரணத்தை கொண்டு எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் நான் செய்ய மாட்டேன்னு அவர் உறுதியாக இருக்கிறார். குணங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் ராவணாசுரன். அவனுக்கு இல்லாத ஞானமா, தெரியாத ஞானமா? ராவண பிரம்மனுடைய பேரன். நிறைய கடவுள் பக்தி இருக்குது, நிறைய தவம் செஞ்சார், நிறைய வரங்களை பெற்றார், நிறைய வித்தைகள் தெரியும், பல கலைகளில் அவர் சிறந்து இருக்கிறார். ராவண வீணைன்னு ஒன்று இருக்குது, அது வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ அதை வாசிக்கிறவங்க கூட யாரும் இல்லையா. பெரிய வீணை, அது வாசிக்கிறது அத்தனை படிகள் இருக்கும், அது வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பேர் ராவண வீணை. அவர் தான் கண்டுபிடிச்சார். அவருக்கு நிறைய ஆயுதங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. யுத்தத்தில் நாம் உபயோகிக்கும் ஆயுதங்கள் எப்படி இருக்க வேண்டும்னு, அத்தோடு சேர்த்து அவங்களுக்கு சங்கீத ஞானமும் வரும். எத்தனையோ வரங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வைத்தியம் கூட தெரியும். போரில் இருக்கும்போது எந்த விதமான காயங்கள் ஏற்படும், எந்தெந்த காயங்களுக்கு எந்தெந்த வைத்தியம் செய்ய வேண்டும், அந்த வைத்தியங்களுக்கு எத்தனை மூலிகைகள் எல்லாம் உபயோகிக்க வேண்டும், அனைத்தும் தெரியும். பாசமிகு தமையன். ராமாயணம் ஏன் நடந்தது? சூர்பனகைக்கு அந்த மூக்கும் காதும் அறுத்து போட்டதுனால தானே வந்த கோபம். அவர் மாதிரி ஒரு அப்பா பிள்ளைகள் மேலே அவ்வளோ பாசம், எல்லாமே இருக்குது. அவருக்கு தெரியாத ஞானமா? அனைத்தும் இருந்தும் ஏன் சீதையை கடத்திக்கிட்டு வந்தார்? தெரியாதா? அடுத்தவனுடைய மனைவியை நாம் கடத்திக்கிட்டு வரக்கூடாது என்பது ஒரு சின்ன ஒரு விஷயம். அந்த நியாயம் கூட ராவணனுக்கு தெரியாத அந்த அளவுக்கு அவர் முட்டாளன்னா அவர் மகா ஞானி. ஏன் செஞ்சார்? இவர் 1 கோடி கொடுத்தாலும் நான் கொலை பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவ்வளவு ஞானியாக இருந்து அவ்வளவு தவம் செஞ்சு இத்தனை 10 தலை வச்சுக்கிட்டு அவர் ஏன் செஞ்சார் அந்த சின்ன செயல்? குணங்கள் மாறவில்லை என்றால் நம்ம எவ்வளவு தவம் செஞ்சாலும், எத்தனை வித்தைகள் தெரிந்தாலும், எத்தனை கலைகள் நமக்கு வந்திருந்தாலும் எதுவுமே நமக்கு பிரயோஜனம் என்பது இல்லை. ராவணனுடைய மரணம் எப்படி நடந்தது? சீதையை கொண்டு வந்த காரணத்தினால ராமன் கையால் அவர் இறந்தார். இல்லைனா இறப்பு அவ்வளோ சீக்கிரம் வந்திருக்காது. என்ன நினச்சார்? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, அதெல்லாம் பார்த்துக்கலாம்னு ஒரு அசால்ட் தான். ஏன்? அங்கே குணங்கள் மாற்றிக்கொள்ளணும். அந்த தமோ குணத்தில் ரஜோ குணத்திலேருந்து அவங்க வெளியே வரணும். ரஜோ குணத்திலேருந்து அந்த சாத்விக குணத்துக்கு வரும்போது தான் நமக்கு எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு துக்கங்கள் எவ்வளவு இருந்தாலும் நாம் நம் நியாயத்தையும் தர்மத்தையும் நாம் விட்டு விடவே கூடாது. மகாபாரதம் முழுக்க அனைத்தும் கர்மாவை பற்றி தான் சொல்கிறது. அத்தனை கஷ்டங்கள் பாண்டவர்களுக்கு, அத்தனை நாள் வனவாசம் போகணும், அதுக்கப்புறம் அஜ்ஞாதவாசம் இருக்கணும். இது யாராலையும் தாங்கிக் கொள்ளவே முடியாது. இருந்தாலும் அவங்க தர்மத்தை மீறினாங்களா? இல்லை. அவங்க தர்மத்தை அவங்க வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனால் தர்மத்தை மீறலை. அதுக்காகத்தான் எப்பொழுதும் கிருஷ்ணர் அவர் பக்கத்தில் இருந்து அவங்களுக்கு வேண்டியது எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க.
இங்கே துரியோதனன் இந்த 18 வருஷம் அவர் ராஜ்யத்தில் தான் இருக்கிறாரு, அரண்மனையில் தான் இருக்கிறாரு. அவருக்கு வாழ்க்கை கொண்டாட்டமாக இருக்குது. அனைத்து ராஜ போகங்களையும் அனுபவித்து கொண்டு அவர் நல்லா தான் இருந்தார். நமக்கு இதிலேருந்து என்ன தோணும்? அநீதி அக்கிரமங்கள் எல்லாம் செய்கிறவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, நியாயம் தர்மத்தோடு இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே கஷ்டங்கள் வந்து கொண்டு இருக்குது அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும். ஆனால் உண்மையில் அவனுக்கு எல்லாருமே சொல்லி பார்த்தாங்க. கிருஷ்ணர் சொன்னார், துரோணர் சொன்னார், கிருபாச்சாரியா சொன்னார், பீஷ்மர் சொன்னார், எல்லோரும் தான் சொன்னாங்க. துரியோதனன் கேட்டானா? அவனுடைய அகங்காரம், அவனுடைய பொறாமை, வைத்தெரிச்சல், இந்த ராஜ்யம் முழுக்க எனக்கே இருக்கணும், நான் பாண்டவர்களுக்கு ஒரு ஊர் கூட தரமாட்டேன், ஊசி அது நுனியில் இருக்க அந்த பூமியை கூட நாங்கள் தரமாட்டேன்னு சொல்லிட்டார். இல்லை, கிருஷ்ணரே வந்தார் தூது, இருந்தாலும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். பலன் என்னாச்சு? அவன் மாத்திரமில்லை, அவன் வம்சம், அவனுடைய கூட பிறந்தவங்க எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க. இப்போ ராமர், உனக்கு ராஜ பட்டாபிஷேகம் சொன்னாங்க, சரின்னாரு. அடுத்த நாள் கூப்பிட்டு ராஜ்யம் இல்லை, பட்டாபிஷேகம் இல்லை, நீங்கள் இந்த ராஜ்யத்திலே இருக்கக்கூடாது, நீ வந்து வனவாசம் செல்லணும் 14 இயர்ஸ். அவர் கோவப்பட்டாரா? அழுதாரா? நான் போக மாட்டேன்னு சொன்னாரா? நேற்று அப்படி சொன்னேன், இன்றைக்கி என்ன இப்படி சொல்கிற, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? நான் எங்கள் அப்பாவுக்கு பெரிய பையன், எனக்கு தான் ராஜ்யம், நான் இங்கே இருப்பேன், என்ன யார் போகிற சொல்கிறதுக்கு? ஒன்றும் சொல்லலை. அப்படியே தலை கீழாக மாறிடுச்சு சில மணி நேரத்துக்குள்ள. ஓகே, சரி, அப்படியா, போகணுமா, போகிறேன். ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. எது வந்தாலும் நாம் அந்த தர்மத்தை நாம் ஏற்றுக்கொள்ளணும். அங்கே நாம் கோவப்படக்கூடாது, துயரப்படக்கூடாது, சாபமிடக்கூடாது, நம் குணங்களை அங்கே காட்டக்கூடாது. எது வந்தாலும் நாம் அமைதியாக இருக்கணும். அதனால் ராமருக்கு வந்த கஷ்டம் நஷ்டம் ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. அதனால்தான் ராமரையாகட்டும் கிருஷ்ணராகட்டும் நாம் கடவுள்களாக நாம் இன்றைக்கு நம்ம பூஜிக்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் வரும் இந்த கஷ்டங்களை நாம் எப்படி பார்க்குறோம், எப்படி ஏற்றுக்கிறோம்? எல்லாமே என் விதி, எல்லாமே தலைவிதி. கடவுள் ஏன் தான் இந்த மாதிரி எனக்கு இந்த ஒரு தலையெழுத்தை எழுதியிருக்கிறாரோ தெரியல, எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்குது அப்படி நம்ம சொல்லும்போது இருக்கிற இந்த வாழ்க்கையை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது தான் நமக்கு காட்டுகிறது. ஸோ எமோஷனல், கோபம், மாத்திரம், ஆவேசம். கோபம் வந்தால் நான் என்ன செஞ்சிடுவேன்னு எனக்கே தெரியாது, அது ரொம்ப பெரிய சூப்பர் டைலாக்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது நம்ம செயலடைந்த நம்ம கையால் ஆகாத தனத்தை தான் காட்டுது. எந்த கோபம் இல்லை, எது வந்தாலும் அரிஷட் வர்க்கங்கள் எது வந்தாலும் நாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும்.